போட்டுருக்குறேன் இதை. அப்படியா? என் கடை என்ன ரேட்டு சேல்ஸ் பண்ணுறேன்? செங்கோயெல்லாம் எப்படிங்கம்மா கிலோ? இங்கே வாங்கம்மா, சிவப்பு கொய்யா தான் கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். அதே ரேட்டு 50 ரூபா தான் கொடுக்குறோம். வாங்கிக்க வந்து. என்ன ஊருங்கம்மா? நாங்கள் வெறியம்பட்டிம்மா, கரூர் மாவட்டம். ஹாய்ங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ செங்கோய்யா. யாருக்காவது செங்கோய்யா வேணும்னா சொல்லுங்கள். கிலோ 50 ரூபாங்களாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட 50 பழம் இருக்கும் செங்கோய்யா. அம்மா தோட்டத்தில் என்ன போட்டிருக்கிறீங்க? கொய்யா வச்சுருக்குறோம், மாங்காய், எலுமிச்சை, நெல்லிக்காய். அம்மா இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவீங்களா? கொடுப்போம்மா. மொத்தமாகவும் கொடுப்பீங்க? மொத்தமாகவும் கொடுப்போம். மொத்தமாகவும் கொடுப்போம்மா, சில்லறையாகவும் கொடுப்போம்மா. வந்து வாங்கிக்கலாம். ஓ, தோட்டத்திலேயே பறித்து விற்கிறீங்க? அதான் அதான். டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வியாபாரத்துக்கோ அல்லது வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது விரும்பி எல்லாருமே நிறையா விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இதை இந்த காய் கனி வேணும்னாக்கா நாங்கள் பயோலையாக கல்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். காட்டில் என்னென்னப்பா போட்டிருக்கீங்க? நான் காட்டில் வந்து லெமன் போட்டிருக்கிறேன், லெமன், கொய்யா, மேங்கோ மூணுங்க பண்ணியிருக்கேன். கூடுதலாக இன்னும் வந்து மலை இழந்தை பண்ணலான்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். இன்னும் கூடி சீக்கிரம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் நான் ஈடு கொண்டு வந்துடுறேன். அப்பா கொரியரில் அனுப்பிச்சி விடுவீங்களா? இதை வந்து உங்களுக்கு தேவையானது என்ன இங்கே இருக்கிறது கேட்டிங்கன்னாக்கா நான் உங்களுக்கு கொரியரில் நல்லா பக்குவமாக அனுப்பிடுவேன். சரி சரிங்கப்பா. சொல்லுங்கப்பா, இந்த ஏரியாவில் இந்த கொய்யாப்பழம் இல்லைங்களா? ஏன்னா இப்போ பண்ணியிருக்கிற கொய்யா வந்து பேர் தைவான் பிங்க்கு. இது வந்து ரொம்ப சதப்பற்று கூடுதலாக இருக்கும், விதை ரொம்ப கம்மியாக இருக்கும். கூடுதலான நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடலாம். இது எங்கே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பயணம் போக்குவரத்துக்கு நல்லா தாங்கும். மேங்காவும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தாங்கும். இது அதுவும் பயோவில் தான் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும், கெட்டு போகிறது கிடையாது. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ஊறுகாய் இப்படி சாப்பிடலாம். நல்லா கனியை வச்சு சாப்பிடலாம். சுகருக்கு வந்து இந்த கொய்யா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க செங்கோய்யா. 3 நாள் வந்து இது எஸ்பி கிரேடு கொடுத்து, ஸ்பெஷல் போலீஸ் கிரேடு கொடுத்து எனக்கு எலெக்ஷன் டியூட்டி வச்சாங்க. பார்க்க வச்சு எனக்கு 3 நாள் பேமெண்ட் கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? ஓ, 1999 கொடுத்தாங்க சர்டிஃபிகேட். எஸ்பி கரூரில் இருந்தார், அவர் வந்து எனக்கு எலெக்ஷன். உரம் போடுறீங்க? இதில் வந்து ஃபெர்டிலைசரோ வந்து கெமிக்கல் உரமாக யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து ஆட்டு எருன்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்டு புழுக்கன்னு சொல்லுவாங்க, ஆட்டு எரு. வந்து லிக்விடாக இது பண்ணோம்னா கடலை புண்ணாக்கு ஊற போட்டு செடிக்கு ஊற்றும். அப்புறம் வந்து மேலே ஃபெர்டிலைசர் இது பூச்சி மருந்து யூஸ் பண்ணோம்னாக்க பூச்சி விரட்டியாக அங்கே வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தயார் பண்ணி அதை பண்ணுறோம். அதோட மாட்டு கோமியம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னும் கூட பெருங்காயம் இந்த மாதிரி அனுபவ ரீதியாக இந்த பயோ கல்டிவேஷன் பண்ணிடுறோம். சரிங்கப்பா, நான் செங்கோய்யா மால்ட் ரெடி பண்ணலான்னு எனக்கு செங்கோய்யா வேணும். எனக்கு கொரியரில் அனுப்பிச்சி விடுவீங்களா கோயம்புத்தூருக்கு? இது வந்து இதில் இந்த செங்கோய்யாவினுடைய ஸ்பெஷல் என்னென்னா ஆல் சீசன் எல்லா பருவத்திலையும் காய்க்கும். நாம் வந்து அந்தளவுக்கு ரூபா அது கவனிச்சோம்னாக்க வருஷம் முழுக்கவே கொண்டு வரலாம். நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுப்போம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் எப்போ கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் மால்ட்டு சேர்த்து ஜூஸ்
போட்டிருக்கிற இதை. அப்படியா? எனக்கெல்லாம் என்ன ரேட்டு சேல்ஸ் பண்ணுறேன்? செங்கோயெல்லாம் எப்படிங்கம்மா கிலோ? இங்கே வாங்கம்மா, சிவப்பு கொய்யா தான் கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். அதே ரேட்டு 50 ரூபா தான் கொடுக்குறோம். வாங்கிக்க வந்து. என்ன ஊருங்கம்மா? நாங்கள் வெறியம்பட்டிம்மா, கரூர் மாவட்டம். ஹாய்ங்க, இங்கே பாருங்க எவ்வளோ செங்கோய்யா. யாருக்காவது செங்கோய்யா வேணும்னா சொல்லுங்க. கிலோ 50 ரூபாங்களாம். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்க ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட 50 பழம் இருக்கும் செங்கோய்யா. அம்மா தோட்டத்தில் என்ன போட்டிருக்கிறீங்க? கொய்யா வச்சுருக்குறோம், மாங்காய், எலுமிச்சை, நெல்லிக்காய். ஆஹா. அம்மா இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவீங்களா? கொடுப்போம்மா. மொத்தமாகவும் கொடுப்பீங்க? மொத்தமாகவும் கொடுப்போம். மொத்தமாகவும் கொடுப்போம்மா, சில்லறையாகவும் கொடுப்போம்மா. வந்து வாங்கிக்கலாம். ஓ, தோட்டத்திலேயே பறிச்சு விற்கிறீங்க? அதான் அதான். டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வியாபாரத்துக்கோ அல்லது வச்சுருந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது விரும்பி எல்லாருமே நிறையா விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இதை இந்த காய் கனி வேணும்னாக்கா நாங்கள் பயோலையாக கல்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். காட்டில் என்னென்னப்பா போட்டிருக்கீங்க? நான் காட்டில் வந்து லெமன் போட்டிருக்கிறேன், லெமன், கொய்யா, மேங்கோ மூணும் பண்ணியிருக்கேன். கூடுதலாக என்ன வந்து மலை இழந்தாய் பண்ணலான்ட்டு நான் ஒரு இன்னும் கூடி சீக்கிரம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் நான் ஈல்டு கொண்டு வந்துடுறேன். அப்பா கொரியரில் அனுப்பிச்சி விடுவீங்களா? இதை வந்து உங்களுக்கு தேவையானது என்ன இங்கே இருக்கிறது கேட்டிங்கன்னாக்கா நான் உங்களுக்கு கொரியரில் நல்லா பக்குவமாக அனுப்பிடுவேன். சரி சரிங்கப்பா. சொல்லுங்கப்பா, இந்த ஏரியாவில் அந்த கொய்யாப்பழம் இல்லைங்களா? ஏன்னா இப்போ பண்ணியிருக்கிற கொய்யா வந்து பேர் தைவான் பிங்க்கு. இது வந்து ரொம்ப சதப்பற்று கூடுதலாக இருக்கும், விதை ரொம்ப கம்மியாக இருக்கும். கூடுதலான நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம். இது எங்கே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பயணம் போக்குவரத்துக்கு நல்லா தாங்கும். மேங்காவும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா தாங்கும். இது அதுவும் பயோவில் தான் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும், கெட்டு போகிறது கிடையாது. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ஊறுகாய் இப்படி சாப்பிடலாம். நல்லா கனியை வச்சு சாப்பிடலாம். சுகருக்கு வந்து இந்த கொய்யா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க செங்கோய்யா. 3 நாள் வந்து இது எஸ்பி கிரேடு கொடுத்து, ஸ்பெஷல் போலீஸ் கிரேடு கொடுத்து எனக்கு எலெக்ஷன் டியூட்டி வச்சாங்க. பார்க்க வச்சு எனக்கு 3 நாள் பேமெண்ட் கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? ஓ, 1999 கொடுத்தாங்க சர்டிஃபிகேட். எஸ்பி கரூரில் இருந்தார், அவர் வந்து எனக்கு எலெக்ஷன் உரம் போடுறீங்க? இதில் வந்து ஃபெர்டிலைசரோ வந்து கெமிக்கல் உரமாக யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து ஆட்டு எருன்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்டு புழுக்கன்னு சொல்லுவாங்க, ஆட்டு எரு. வந்து லிக்விடாக இது பண்ணோம்னா கடலை புண்ணாக்கு ஊற போட்டு செடிக்கு ஊற்றுவோம். அப்புறம் வந்து மேலே ஃபெர்டிலைசர் இது பூச்சி மருந்து யூஸ் பண்ணோம்னாக்க பூச்சி விரட்டியாக நாங்கள் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தயார் பண்ணி அதை பண்ணுவோம். அதோட மாட்டு கோமியம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னும் கூட பெருங்காயம் இந்த மாதிரி அனுபவ ரீதியாக இந்த பயோ கல்டிவேஷன் பண்ணிக்கிறோம். சரிங்கப்பா, நான் செங்கோய்யா மால்ட் ரெடி பண்ணலான்னு எனக்கு செங்கோய்யா வேணும். எனக்கு கொரியரில் அனுப்பிச்சி விடுவீங்களா கோயம்புத்தூருக்கு? இது வந்து இதில் இந்த செங்கோய்யாவினுடைய ஸ்பெஷல் என்னென்னா ஆல் சீசன் எல்லா பருவத்துலேயும் காய்க்கும். நாம் வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வாக அது கவனிச்சோம்னாக்கா வருஷம் முழுக்கவே கொண்டு வரலாம். நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுப்போம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் எப்போ கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு